மணக்க மணக்க சாம்பார் சாதம் சும்மா கோவில்ல தர பிரசாதம் மாதிரி தலன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசி, அதே அளவுல 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துக்கோங்க. 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுலயே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப இதுல உங்களுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், கேப்சிகம் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம வேக வச்சிருந்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காய்கறி கூடவும் உப்பு போட்டிருக்கேன், சாதத்திலயும் உப்பு போட்டிருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருந்தேன், அந்த தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 போல காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போல பெருங்காயம் போட்டுட்டு இப்ப அந்த தாளிப்பை சாதத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மேல 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.